اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن أسامة بن زيد رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال: لا يرث المسلم كافرا ولا يرث الكافر كافر مسلما أو قال النبي صلى الله عليه وسلم. صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இங்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஃபராயிதி என்று சொல்லக்கூடிய பாக பிரிவினுடைய சட்டங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மனிதன் இரண்டு விஷயங்களில்தான் சண்டை சச்சரவுகள் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில். ஒன்று மண், இரண்டாவது பெண். இந்த இரண்டிற்காக வேண்டிதான் சண்டை என்பது ஏற்படும். இரு நாடுகளுக்கு மத்தியிலாக இருக்கட்டும், இரு சகோதரர்களுக்கு மத்தியிலாக இருக்கட்டும், ஏற்படக்கூடிய பிளவுகள், பிரச்சனைகள் எல்லாம் இதுதான். அதைத்தான் மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. பொருளாதாரத்தில் தங்களுடைய சொத்துக்களில் எப்படியெல்லாம் பாக பிரிவினைகள் செய்ய வேண்டும், எது போன்று செய்ய வேண்டும், நிலம், வீடு, பணம், வணிக பொருட்கள், உபயோகப் பொருட்கள் அனைத்தும் இறந்ததற்கு பின்னால் அந்த மனிதனுடைய பொருள்கள் யாருக்கு சொந்தம் என்பதை பற்றி தெளிவாக இஸ்லாம் உணர்த்தி காட்டுகின்றது. உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடியது முதன்மையாக ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு முஸ்லிம் இறைமறுப்பாளர்களுக்கு வாரிசாக ஆக மாட்டார். ஒரு இறைமறுப்பாளர் முஸ்லிமுக்கு வாரிசாக ஆக மாட்டார் என்பதாக முதன்மையாக முதல்ச்சிற்காக வச்சிருக்கிறார். வாரிசு என்பது முஸ்லிம்களுக்கும் நான் முஸ்லிம்களுக்கும் தான் வாரிசாக ஆகுவார்கள். இவர்கள் அவர்களுக்கு வாரிசாக ஆக மாட்டார்கள் என்பதாக தெளிவுபடுத்தி விடுகின்றார்கள். இந்த சொத்துக்கள் யாராருக்கெல்லாம் பிரிகின்றது என்பதை பற்றி சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாக பிரிவினை தொடர்பாக குர்ஆனில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள பாகங்களை முதலில் அவற்றுக்கு உரியவர்களிடம் சேர்த்து விடுங்கள். பின்னர் எஞ்சியிருப்பது இறந்தவரின் மிக நெருக்கமான ஆண் உறவுகளுக்கு உரியதாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுல நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையாம் அருமறையில் சொல்லும் பொழுது எத்தனை விதமான பாகங்களை சொல்லியிருக்கின்றார், எத்தனை நபர்களுக்கு சொல்லியிருக்கின்றார். ரெண்டு விஷயம். பாக பிரிவினைகள் எத்தனை விதமான பாகங்கள், யாராருக்கு எவ்வளவு கொடுக்கக்கூடியது, யாராருக்கு கொடுக்கிறது. ஒண்ணு, பாதி அளவு கொடுக்குமாறு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். சிலர்களுக்கு கால்வாசி பாகங்களை கொடுக்குமாறு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். சிலருக்கு அரைவாசி, அதாவது 1/8 கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். சிலருக்கு 2 பகுதிகளாக கொடுக்க வேண்டும். சிலருக்கு 1/3 கொடுக்க வேண்டும். மற்றும் 1/6 கொடுக்குமாறும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபர்களுக்கும் இதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை பிரித்து காட்டுகின்றான். இந்த 6 விதமாக
பாகங்கள் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எத்தனை நபர்களுக்கு கொடுக்க வேண்டும், யாராக எந்தெந்த உறவு முறைக்கு யாரால் கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது தந்தை அல்லது பாட்டனார், கணவன், தாய் வழி சகோதரன், மனைவி, மகள், மகனுடைய மகள், 8 உடன் பிறந்த சகோதரி, தந்தை வழி சகோதரி, தாய், பாட்டி, 12வதாக தாய் வழி சகோதரி ஆகிய 12 பேர்களுக்கு அல்லாஹ் தஆலா பிரித்து கொடுக்குமாறு கூறுகின்றான். இருக்கக்கூடிய பாகங்களில் பிரிக்கக்கூடிய முறைகள் 6 முறைகளாக பிரிக்க வேண்டும். பெறக்கூடியவர்கள் 12 நபர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. 2வது, மீதியை பெறும் நெருங்கிய ஆண் வாரிசுகள் யார் யார்? இவங்களுக்கு கொடுக்கிற இந்த 12 நபர்களுக்கு கொடுக்கிறோம். இது அல்லாஹ் சொல்லப்பட்ட ஒன்று. அடுத்து மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இப்ப சொல்லியிருக்கக்கூடியது பிறகு எங்கே இருப்பது இறந்தவரின் மிக நெருக்கமான ஆண் உறவுகளுக்கு உரியது என்பதாக ரசூலுல்லாஹி சொன்னார். என்ன, இது ரொம்ப நம்ம கவனிச்சாதான் அது வழங்கும், இல்லாட்டி போட்டு குழப்பி விட்டு எல்லாத்துக்கும். மிக நெருங்கிய உறவு என்பதை பார்க்கக்கூடிய சமயத்தில் மீதி பெரும் நெருங்கிய ஆண் வாரிசுகள் இவர்களுக்கு குறிப்பிட்ட பாகம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டிருந்தாலும் முதல் வகையினர் பெற்றது போக எஞ்சிய பாகங்கள் முழுவதையுமே பெறுவார்கள். மகன், சகோதரன், தந்தையின் சகோதரன் உள்ளிட்டோர் இதில் அடங்கும். இவர்களில் இறந்தவருக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. அது உதாரணத்துக்கு யாருன்னா மகனுக்குத்தான் முதல் முக்கியத்துவம். மகன் இவர்கள் போனதற்கு பின்னாடி மகன், சகோதரன், தந்தையின் சகோதரன் ஆகிய 3 இறந்தவர்களுக்கு நெருங்கிய உறவினர்கள். இவங்க முடிஞ்சிட்டாங்க, இவங்களுக்கு கொடுத்தது போகத்தான் எஞ்சியதை யாருக்கு கொடுக்க வேண்டும்? மகளுக்கு மொத்த சொத்தில் பாதியும் மீதி சகோதரனுக்கும் கிடைக்கும். தந்தையின் சகோதரனுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு மகளுக்கும் மகனுக்கும் போக மிஞ்சியது போக தந்தை வழி சகோதரன் என்று சொல்கின்றோமே, 3வதாக வரக்கூடிய நபர்கள் தந்தை வழி சகோதரர்களுக்கு, அதாவது சின்னத்தா பெரியத்தா அவங்க வருவாங்க. இவங்களுக்கெல்லாம் சொத்துல பங்கு இருக்கு. எப்ப இவங்களுக்கெல்லாம் பிரிச்சது போக மிச்சம் என்ன அவங்களுக்கு கொடுக்குறான், அவங்களுக்கு கொடுத்த தீர்னுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. 3வதாக இறந்து போன இரத்த பந்தங்களுக்கு சேர்க்கக்கூடியது இறந்து போனவரின் நெருங்கிய பெண் உறவினர்களே இவர்கள். இறந்தவர்களுடைய பெண் உறவினர்கள் இவர்கள். இரத்த சொந்தம், இரத்த பந்தங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். தந்தையின் சகோதரி, அதாவது மாமி, இவங்களுக்கு சொத்துல பங்கு இருக்கு. அந்த பங்கு இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் பிரிச்சது 2வது வரணும். 3வதாக அல்லது பெண்ணால் உறவுக்கார ஆனவர், இந்த பெண்ணின் மூலமாக உறவானவர்கள், தாய் மாமன், தாயின் சகோதரி, இவர்களெல்லாம் பெண்ணின் மூலியமாக வரக்கூடிய உறவு முறைகள் ஆகியோரின் 2வது வகை உறவினர்கள். இந்த 2வது வகை உறவினர்கள் இல்லாத போதுதான் இவர்கள் வாரிசுகளாக ஆக முடியும். மகன் இல்ல, தந்தை இல்ல, அதே சமயத்துல சகோதரன் இல்ல, சகோதரனுடைய சகோதரன் இல்ல, இதெல்லாம் ஆண் வாரிசுகள். இந்த ஆண் வாரிசுகள் இல்ல, பெண் வாரிசுகள், மகள், இவங்களுக்கு பாதி போயிடும். அதே போல தாய் இருக்காங்க, பாதி போயிடும். இதற்கு பின்னால் வரக்கூடிய உறவு முறைகளுக்கு இவங்க யாரு இல்ல அப்படின்னாத்த இந்த கடைசி சமயத்தில் தான் 2வது வகை உறவினர்களாக இருக்கக்கூடிய வாரிசுகளான தாயின் சகோதரி வருவார்கள். அதுக்கு முன்னாடி தாயுடைய சகோதரர்கள் வரமாட்டாங்க. சொத்துல பங்குக்கு இறந்து போனவங்க தாயுடைய சகோதரர், அதாவது மாமியவங்க எல்லாம் வரமாட்டாங்க. இல்ல, யாருமே வாரிசுகள் இல்ல அப்படின்னாக்க இவங்களுக்கு இதுல பங்கு இருக்கு என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் இந்த பாகப்பிரிவினர்களுடைய சட்டங்கள்
இன்னும் தெளிவாக அடுத்தடுத்து வரக்கூடிய ஹதீஸ்களிலும் நமக்கு விரிவாக வரக்கூடியதாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ச்சியாக நாளை பார்ப்போமாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்பிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.